ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்வமே, என்னை அவமதித்து அலட்சியம் செய்து விட்டாயானால் உனக்கு நான் சொல்ல வந்தது அப்படியே தடைபட்டு போய்விடும். என் தங்கமே, இதை முழுமையாக கேட்டு இந்த அப்பனின் மனதை குளிர்வை. என் தங்கமே, என் அன்பு குழந்தையே, உன்னையே வேண்டாம் என்று உதறி சென்ற உறவு இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா? இதை முழுமையாக கேள். அனைத்தையும் உனக்கு நான் கூறுகின்றேன். உனக்கு அனைத்தும் ஒன்றொன்றாக புரிய வரும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில உறவுகளை பிரிந்து இருக்கின்றாய். அந்த உறவுகளை மறக்க முடியாமல் இன்று வரை அதையெல்லாம் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய். அது எல்லாம் உன் மனதில் ஓடி உன்னை கவலைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன் மனதை ரணவேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே. அதுவும் உன் துணை பிரிந்து இருப்பதால் தான் நீ இப்பொழுது பெரும் அவஸ்தையில் இருக்கின்றாய். காலகட்டங்களின் காரணமாக இந்த பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் உனக்கு அவருடன் இருக்க ஆசை என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே. ஏதோ காலவசம் அப்படி ஆகிவிட்டது. நீ அதனால் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், நீ எவ்வளவு கண்ணீர் விடுகின்றாய் என்பது எல்லாம் இந்த அப்பன் அறிவேன் என் தங்கமே. காலத்தின் கட்டாயத்திலும் விதியின் சதியின் காரணத்தாலும் நீங்கள் இருவரும் பிரிந்து விட்டீர்கள். ஆனால் மனதார இருவரும் ஒற்றுமையாகவே இருக்கிறீர்கள் என் தங்கமே. நீ மட்டும் அவரை நினைத்து வருந்துவது கிடையாது. அவரும் உன்னை நினைத்து அனுதினமும் உனக்கென்று நான் அவருடன் இருந்திருக்கலாமே என்ற ஆசை கோட்டை கட்டி கொண்டுதான் இருக்கின்றார் என் தங்கமே. ஆனால் உனக்குள் ஒரு வருத்தம் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது. இந்த உறவு இப்பொழுது எப்படி இருக்கின்றது, என்ன செய்கின்றது, நன்றாக இருக்கின்றதா என்று உனக்கு உன் மனதினில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சில சமயங்களில் உனக்கு தோன்றுகின்றது அல்லவா, என்னுடைய குழந்தையே, உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று. அதே சமயத்தில் அவருடைய உண்மையான அன்பையும் உனக்கு புரியவில்லை என்பதும் உண்மைதானே. அதுவெல்லாம் எனக்கு தோன்றுகின்றது என் தங்கமே. இது காலத்தின் கட்டாயம்தானே தவிர உங்கள் இருவரின் மீதும் பாசமும் அன்பும் நிறைந்து இருப்பது இந்த அப்பனுக்கு தெரியும் என் குழந்தையே. இருவரும் நேசித்து கல்யாணம் செய்து மிகுந்த நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டேதான் இருந்தீர்கள். ஆனால் கால சூழ்நிலையும் விதியின் கட்டாயமும் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை பெரிதாக வெடித்து பிரியும் அளவிற்கு சென்று விட்டதோ தவிர இருவரும் மனதில் ஒரே யோசனையுடன் ஒரே ஓட்டத்துடன் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும் என் தங்கமே. ஒன்றாக இருந்திருக்கலாமோ, இதற்கெல்லாம் சண்டை போட்டு விட்டோமோ, நாம் இருவரும் இப்படி பிரிந்து இருக்கிறோமோ என்று உங்கள் இருவருக்கும் கவலை இருக்கின்றது. இது உங்கள் இருவரின் மீதான எந்த ஒரு பிழையும் இல்லை என் தங்கமே. ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. உங்களுக்கு சதியையும் மாயையும் உங்களுக்கு சூழ்ந்து உங்கள் உறவுகள் ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது என் தங்கமே. இதில் உங்களது குற்றம் குறை எதுவும் இல்லை என் தங்கமே. காலத்தின் கட்டாயத்தால் அனைத்தும் நடைபெறுகின்றது என் தங்கமே. நீ என்னை நினைப்பதை மறந்தாய். உன் காலை வாரிவிட்டது என் தங்கமே. விரும்பியவுடன்
எதுவும் கிடைத்து விடாது என்பதை முழுமையாக தெரிந்து கொள் என் தங்கமே. அனைத்தும் காலத்தின் கட்டாயப்படி, அனைத்தும் விதியின் அடிப்படையில்தான் நடக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள் என் தங்கமே. விருப்பத்துடன் இருவரும் பிரியவில்லை, காலத்தின் கட்டாயத்தில் ஏற்பட்டு விட்டது என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் மாயை உங்களை சூழ்ந்து உள்ளது என் தங்கமே. இந்த பிரிவு ஏற்பட்டதற்கு காரணம் அதுவே என் தங்கமே. ஏதோ ஒரு காரணத்தால் இவை அனைத்தும் மாயை போல அனைத்து சூழ்நிலையின் காரணமாக உள்ளத்திலிருந்து இந்த பிரிவு ஏற்பட்டு இல்லாமல் இருந்தாலும் கால சூழ்நிலையால் ஏற்பட்டு விட்டது என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் அச்சத்தை இன்றி பயமின்றி அனைத்தும் வெகு விரைவில் நடந்துவிட்டது. இப்பொழுது அச்சப்பட்டு என்ன செய்வது என் தங்கமே, என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் சற்ற மாயத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல், திக்கு தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் சிந்திக்காமல் ஒரு நாள் கூட கழிந்தது கிடையாது என்பது எனக்கு தெரியும். நீ அவரை பற்றி யோசிக்க, அவர் உன்னை பற்றி யோசிக்க என்று இருவர் சிந்தனையிலும் இருவரும் மூழ்கி இருக்கின்றீர்கள். இருவர் மீதும் இருவருக்கும் அன்பு மிகுதியாகவே இருக்கின்றது. அந்த இடத்தில் வேறொருவரை வைக்க உங்கள் மனம் அனுமதிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே. அவருடைய அன்பு தவறாக புரிந்து கொண்டோமோ அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதோ என்று நீ வருத்தப்படுகின்றாய், கவலைப்படுகின்றாய். அதே சமயத்தில் அந்த உறவு மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று நினைத்து விட்டாயே என் தங்கமே. அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு திசையில் சென்று கொண்டிருக்கின்றது. இருவரின் வாழ்க்கையில் வெவ்வேறு திசையில் செல்லும்படி இப்பொழுது ஆகிவிட்டதே என் தங்கமே. நீ எந்த உறவை நினைத்து இதுதான் கடைசி வரை எனக்கு என்று நினைத்தாயே, அதே உறவு உன்னை விட்டு பிரியும்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதை நினைத்து நீ வருந்தி கொண்டே இருக்கின்றாய். அதே உறவு உன்னை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே. எவ்வளவு ஆசை, எவ்வளவு கனவுகளுடன் உங்கள் திருமண பயணத்தை நீங்கள் அணுகி கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அதன் மூலம் வெடித்தது. உங்களுக்கு இந்த பிரிவு என்னும் ஒரு தடுமாற்றமான முடிவு என் தங்கமே. வாழ்க்கை தடுமாறிவிட்டது என்று எண்ணிக்கொள்ளாமல் எதையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்றிவிட முடியும் என்று நீ எண்ணினால் இவை அனைத்தும் நீ நினைப்பது போன்று மாறும் என் தங்கமே. இறங்கி போவதனால் நாம் எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டோம். அவர்களுடன் இன்னும் நெருக்கம்தான் ஆவோம் என்பதை புரிந்து கொண்டு உன் மனதை விட்டு அவர்களிடம் சென்று பேசு. எல்லாம் சுமூகமாக முடிந்து உனக்கான வாழ்க்கை உனக்கென்று ஆகிவிடும். இருவரின் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அம்சமாக அமைய இந்த அப்பனின் வாழ்த்துக்கள் என் தங்கமே. அவரில் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் உன் அப்பன் கூறிவிட்டேன். இதற்கு மேல் உன் முடிவே இறுதி முடிவு. உன் அப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என்பது உண்மை என் தங்கமே. அதை நீ சந்திக்க மறந்து விடாதே என் தங்க குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.